ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி உங்கள் ஃபேவரட் சீரியலா? அப்போ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாக்கியலட்சுமி இனி வரும் எபிசோடில் நம்ம ஈஸ்வரிக்கு கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்ருக்கு. கோபி அவங்க அம்மாவுக்கு தண்டனை கிடைக்க போகிறத நினச்சி வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ கோர்ட்டில் எல்லாத்தையுமே விசாரிச்சுட்டு நம்ம ஈஸ்வரி தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி தண்டனை கொடுக்க போகிறாங்க. தண்டனை கொடுக்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம வக்கீல்கிட்ட வந்து பாக்கியா பேசுகிறாங்க. இந்த மாதிரி நான் ஒரு சாட்சியை கூட்டிகிட்டு வந்திருக்கேன், அதை பேச வைக்கலாமா அப்படின்னு. உடனே வக்கீலும் நீதிபதிகிட்ட கேட்குறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் பெர்மிஷன் வேணும் அப்படின்னு. உடனே ஓகே அப்படிங்கிறாங்க. ஆனால் பாக்கியா ரொம்பவே யோசிக்கிறாங்க, இவ சின்ன பொண்ணு, இவ்வளோ எப்படி கூட்டிகிட்டு வருதுன்னு. உடனே பழனிசாமி சொல்கிறாங்க, உள்ளே இருக்கிறவங்க எல்லாம் நம்ம ஆளுங்க, அவளுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்க நம்ம மையுவை பார்த்த உடனேயே நம்ம ராதிகா எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. கோபின்னு நினைக்கிறாரு, மையு தான் அந்த சாட்சியா அப்படின்னு. அப்புறம் கோர்ட்டில் உள்ளவங்க கேட்குறாங்க, என்ன நடந்துச்சு சொல்லுமான்னு. அன்னைக்கு நான் ஹாலில் தான் இருந்தேன், அம்மா வந்து வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வரும்போது ஃப்ளவர் வாஷ் தடுக்கி தான் கீழே விழுந்தாங்க, பாட்டி தடுக்கி விடலை அப்படின்னு உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க. ஈஸ்வரி பாட்டிக்கும் விடுதலை கிடைச்சிடுது. அதோட இன்னும் எபிசோட் முடியுது.